சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கேள்விகளை கேட்கலாமா சார்? சரி, நீங்கள் ஒன்றும் வெளியூர்லாம் போகலையா? இல்லை சரியா சார்? இல்லைங்க, எல்லாரும் அவங்கவுங்க வெளியூர் போயிட்டு வராங்க தடார்னு. நீங்கள் ஒன்றும் எல்லோரும் இப்போது நடுவில் நம்ம பார்த்து 3 நாள் 4 நாள் ஆகும். இல்லை, எனக்கு எதுவும் பிரச்சனைகள்லாம் இல்லை, அதனால நான் எதுவும் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமாம், அதனால் உங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உங்களுக்கு வந்து யாரை பார்த்தும் பயம் இல்லை? இல்லை, ஏன் பயப்படுங்க? இடி லேடி மோடி இதெல்லாம் பயம் இல்லை, எதுக்கும் பயம். சரி, ரைட்டு. அப்போ நீங்கள் தெளிவாக பேசலாம், உளராமல் நீங்கள் அதை நல்லா பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஆரம்பிச்சிருவோம், கேள்வி ஆரம்பிச்சிருவோம் சார். ராயபுரத்துலேருந்து மன்னூர் சாமி கேட்டிருக்காரு. அதாவது முதல்வரின் டெல்லி விஜயத்தின் போது மூத்த குடிமக்களுக்கு தலா 1000 கொடுத்து வரவேற்பதற்காக அங்கே கூட்டிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கேருந்து கூட்டிகிட்டு போகல, அங்கே டெல்லியில் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்காங்களே, அதில் இந்த வயசான ஆயாக்கள், இந்த வயசான பெண்மணிகள். ஏன்னா பெண்கள் வந்தால் தானே எப்போவுமே அந்த ஓட்டுனாலே பெண்களை சுற்றி தானே உங்களுக்கு வாக்கு வங்கி. சரி, அதனால டெல்லியில் 1000 ரூபா கொடுத்து இந்த வயசான ஆயாக்கள்லாம் பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுங்களை இப்போ முதல்வர் வராரு வந்துடுவாருன்னு சொல்லி அவங்க முன்னாலேயே கூப்பிட்டு வைக்கணும். ஏன்னா அந்த நேரத்துக்கு கூப்பிட்டு வராமல் போயிட்டாங்கன்னா, கும்பல் வரலைன்னா அவர் கோச்சிப்பார், கூட வரவங்களாம் கோச்சிப்பாங்க. அதனால் முன்னாலேயே கூப்பிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீ காப்பிலாம் வாங்கி தரல. ஒன்றும் சரி, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடுக்கு 3 மணி நேரம் வெயிலில் வெயிட் பண்ணுறாங்கன்னா, டெல்லி பெண்கள் இல்லைனால விஷயம் தெரியல போல, விவரம் தெரியல போல. டெல்லியில் இருக்க பெண்கள்னால விவரம் தெரியல. நம்ம ஊரில் தெரிஞ்சிருக்கும்ல எப்போ வருவார் என்னன்னு. இல்லைங்க, அது தெரியும். அது ஃப்ளைட்டு முன்ன பின்ன வரும். ரெண்டாவது அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே அங்கே எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு தானே கிளம்புவாங்க. அப்போது அவங்க வெயிட் பண்ணுறது அவசியம். நீங்கள் தமிழ்நாட்டிலையா இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பள்ளி மாணவர்கள்லாம் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாலேயே வெயிலில் நிற்க வைப்பாங்க. இது பொதுவாக எல்லா கட்சியிலையும் முன்னும் திமுக இதில் வழக்கம் போல் இதுலேயும் முன்னோடி. அப்படி நிற்க வச்ச போது இவங்கெல்லாம் புலம்புறதெல்லாம் வீடியோவில் வந்துருச்சு. 3 மணி நேரம் 4 மணி நேரமாக நிற்க வைக்கிறாங்க. எவ்வளோ கொடுக்குறான்னாங்க? 1000 ரூபா கொடுக்குறான்னாங்க. அதுவும் போகும்போது தான் தருவாங்களாம். இதெல்லாம் வீடியோவில் வந்துருச்சு வலைதளத்தில். என்னன்னா, டெல்லியில் ஒரு தமிழர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வராருன்னா திமுக எத்தனை பேர்? டெல்லிக்கு ஒரு திமுக ஒரு யூனிட் இருக்கும். எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியாது, ஆனால் இருப்பாங்க. நம்ம ஊருக்காரங்க டெல்லியில் போய் செட்டில் ஆனாங்க. அவனால் திமுக தொண்டர்களை கூப்பிட்டு வர முடியல. இதெல்லாம் பல்லு போன வயசில் அந்த ஆயாக்கள்லாம் வருது. அதெல்லாம் திமுகவை இருக்க வாய்ப்பே இல்லை. 1000 ரூபாய்க்கு வருது தான். அப்போ உங்களால் டெல்லியில் ஒரு 100 பேர் திமுக காரனை கூட்ட முடியல. இதுதானே உண்மை, கசப்பான உண்மை. இது ஒரு பக்கம். இதை விட தமாஷ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க பாருங்கள். அவர் டிஆர் பாலு மற்ற அமைச்சர்கள்லாம் போகிறாங்க. யார் கூட? முதல்வர் கூட. அதே ஃப்ளைட்டில் முதல்வர் நடந்து வரதுக்கு முன்னால் வேகமாக நடந்து ரெடியாக அங்கே உள்ள லோக்கல் நிர்வாகி கையில் பூங்கொத்து வச்சுருக்கான். அந்த பூங்கொத்தை வாங்கிட்டு அவரை தாண்டி வேகமாக நடந்து இப்படி திரும்பி நின்று பார்த்து அவர்கிட்ட பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்களாம். அதே ஃப்ளைட்டில் தான் வந்திருக்காங்க. பார்த்தேன். சரிங்களா? சரி, அது பரவாயில்ல. அப்புறம் அவர் போனார், நிதி ஆயோக்கில் போய் தமிழ்நாட்டு உரிமை குரலாக முழங்கினார். 7 நிமிஷம் முழங்கினார். எல்லாருக்கும் 7 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அந்த 7 நிமிஷம் பேசினார். அதில் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் கவனித்தேன். அதில் பேசுகிற விஷயத்தில் இந்த எஸ்சியாக கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனாலும் அவங்களுக்கு எஸ்சி ஃபெசிலிட்டி கொடுக்கணும். ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உள்ள விதிமுறை பிரகாரம் ஒன்ஸ் இந்து மதத்துலேருந்து மாறி வேறு கிறிஸ்துவ மதமோ இல்லை இஸ்லாமிய மதத்துக்கோ போயிட்டா அதுக்கப்புறம் சாதி கிடையாது, எஸ்சிங்கிற அந்த சலுகை பயன்படுத்த முடியாதுன்னு. அது உண்மையிலேயே ஸ்ட்ரிக்டாக நடைமுறைப்படுத்தினா தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்களே அடிபடுவாங்க. யார் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதாவது தேர்தல் பத்திரத்தில் எழுதி கொடுக்கும்போது இந்துன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் யாராவது இறந்து போனாலோ இல்லை வேறு ஏதாவது பண்டிகை வந்தாலோ கிறிஸ்தவ முறைப்படி அது மாதிரி லிஸ்ட்டில் அதுவும் திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. திமுக கூட்டணியிலையும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. சரி, நம்ம அது விட்டுருவோம். அது பிழைப்பு அவர்களுக்கு. அதாவது சலுகையும் வேணும், அவங்க வாக்கு வங்கியும் வேணும். குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க. இங்கே சென்னை திரும்பி வராங்க பாருங்கள். சென்னை திரும்பி வந்தோம். ஏங்க சென்னையில் இவ்வளோ பேர் இருக்காங்களே திமுக. சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லலாம். இங்கே அதே மந்திரிலாம் இருக்கான் பாருங்கள். அது மந்திரி, எம்பி,
அதான் நிர்வாகிகள் கூட போனோம் பாருங்க. யார் போனாங்க? ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இதுவெல்லாம் இந்த திருச்சி சிவா, அந்த டெல்லி தொடர்பு. இங்கே அதே ஃப்ளைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட முன்னால் வந்து மறுபடியும் வந்து முதல்வரை வரவேற்கிறாங்க. ஃப்ளைட்டில் அதே ஃப்ளைட்டில் தான் போனீங்க, அங்கே போய் டெல்லியில் வரவேற்பானே, அப்புறம் இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து வரவேற்பானே, இங்கே இருக்கிறவன் வரவேற்க மாட்டானா? இது வெறும், நான் தான் சொல்லுவேன், ட்ராமா கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி. இது இவங்களே வந்து, அதாவது அதே ஃப்ளைட்டில் ஓடி வந்துட்டு கிட்டுன்னு ஒரு ரெட் கலர் வெல்வெட்டை வந்து விருன்னு வந்து அப்படி விரிச்சிருவாங்க. ஒருத்தன் பூ தூவான், உடனே அவர் நடந்து வரணும். போனோன்னு ஒருத்தன் அதை பாயை சுருட்டிட்டு போவான். இது ட்ராமா, கரகாட்ட கோஷ்டி. இதுதான் நடந்திருக்கு டெல்லியிலையும். எங்கே போனாலும் இவங்களுக்கு திருத்த முடியாது. அடுத்தது. ஓகே சார், அடுத்த கேள்வி மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்டிருக்காரு. மாஸ்கோவில் கனிமொழி எம்பி சென்ற விமானம் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி தப்பியதாமே, யாருடைய சதித்திட்டமாக இருக்கும்? நம்ம நல்லா நம்ம சதித்திட்டம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. இந்த வடிவேல் ராஜன் வந்து ஒரு கால் திமுக அனுதாபியா இல்ல ஏதோ ஒரு மதுரை குசும்பு தெரியுது, வில்லங்கமா இருக்காரு. அது ரொம்ப நாள் அப்படிதான். இப்ப நமக்கு கேள்வியே பாருங்க, நம்ம வாயை போட்டு புடுங்குறாரு. இது யாருடைய சதி திட்டம்னு கேட்கிறாரு. இல்லாத அந்த மாதிரி தானே. ஆமா ஆமா. நம்ம வந்து அங்கே நம்ம கேள்விப்பட்ட கனிமொழி அவர்கள் இப்போ அங்கே போயிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கனிமொழி வந்து அங்கே போய் நல்லா அந்த டீமில் ஒரு டீமுக்கு அவங்க தலைமை தாங்கி போயிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 7 டீமும் நம்ம போயிருக்காங்க. கனிமொழியை நம்ம கூட ஏற்கனவே பேசணும். அவங்கள சரி ஒரு 2 மாதம் போயிட்டு வரட்டும்னு சொல்லி தள்ளி விட்டுரு போகிறோன்னுமோ, சம்மதம் கொடுத்துட்டு போகிறோன்னுமோ முதல்வர். ஏன்னா சசி தரூரை கேட்டபோது காங்கிரஸில் வந்து அவர் பேரை ஒத்துக்கலை, வேறு 4 பேர் கொடுத்தாங்க. ஆனால் சசி தரூர் வந்து அதை மீறி வந்து கூட்டு போயிட்டாங்க. அவர் போய் நல்லா அருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. சசி தரூர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக. காங்கிரஸை சேர்ந்த ஆனந்த் சர்மா அவரும் தேசப்பற்றோட காங்கிரஸுங்கிறத தாண்டி இந்தியாவுக்காக பேசியிருக்காரு. அதை நம்ம பாராட்டுறோம். அதே சமயத்தில் ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தான் தான் வந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ராகுல் காந்திக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பவுமே அந்த காலத்துலேருந்து, நேரு காலத்திலேருந்து ஒரு மர்மமான தொடர்பு உண்டு அந்த குடும்பத்துக்கு. சரி, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், விட்டுருங்க. சைனாவோட போய் ட்ரோன் தாக்குதல் பண்ணது யாருடைய சதித்திட்டம்? இவர் எனக்கு அது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் அந்த போர் அந்த ஏரியா அது தாண்டும் போது தான் அந்த ட்ரோன் அவங்களுக்குள்ள மாறி மாறி தாக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து அந்த ட்ரோன்ல ஒன்று வந்து இதை அடிச்சிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டெல்லியிலேருந்து காஷ்மீர் போகும்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் போகிற ஒரு விமானம் வந்து அங்கே போய் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சு. ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். எங்கள் அமிர்தசரஸ் தாண்டி பறக்கும்போது அவங்க பாகிஸ்தான் ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணட்டுமான்னு. இண்டிகோ விமான நிலையம். நீ எனிமி, அதாவது மனிதாபிமானம். ஒரு 150 பேர் பேசஞ்சர் போகிறான். அதில் அரசியல்வாதி இருக்கான் இல்லை, அது வேறு விஷயம். மனிதர்கள், பயணிகள், எந்த நாட்டு பயணிகளாக இருந்தாலும் எமர்ஜென்சி லேண்டிங் கேட்குறான். எதா ஆகிடுமோன்னு. முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு தலையிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேயே என்னமோ அவங்க வந்து இறங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி நல்ல வேளை எந்தவித சேதமும் பாதிப்பு இல்லாமல் இறங்கிட்டாங்க. இல்லைனா ஏன்னா வந்து என்ன, சாதாரண மக்கள் போகிறத விட திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு 6 பேர் 7 பேரோ போயிருக்கான். அவன் எதேச்சியாக போயிருக்கான் அந்த விமானத்தில். அது அரசியல்வாதிகள் போனாலே அது ஒரு முக்கியத்துவம் வந்துடும், நாளைக்கு அது வேறு மாதிரி வந்துடும். இப்போ கனிமொழி போனதில் ட்ரோன் தாக்குதல் யார் சதித்திட்டம்னு கேட்குறாரு. ரஷ்யாவுடைய தலைவர் தான் பொறுப்பாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து உக்ரைன் பேரில் ட்ரோனு விட்டுருக்காரு. உக்ரைன் வந்து இப்போ அதிகமாக தாக்குதலுக்கு ஆளாகுது. ரஷ்யா பெரிய நாடு, உக்ரைன் அதுலேருந்து பிரிஞ்ச சின்ன நாடு. உக்ரைனுக்கு பின்னால் ஐரோப்பா அமெரிக்காலாம் இருந்துச்சு. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டாங்க. அவன் பாவம் இவங்களை நம்பி உள்ளே இறங்கிட்டு மாட்டிட்டு முடிக்கிறான். ரஷ்யா அவர் கேப்பு கிடைக்கும் போது பூந்தடிக்கிறாரு. அப்போது ரஷ்ய தலைவர் தான் வந்து இந்த சதித்திட்டம்னா கனிமொழிக்கு எதிரான சதித்திட்டம்னு சொல்லலை. அந்த விமானத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ரஷ்ய தலைவர் ஸ்டாலின். இல்லை அவர் முன்னாள் தலைவர். நான் சொல்கிறது இன்னைய தலைவர் பேர் என்ன, புட்டின். மறந்துட்டேன். புட்டின். பார்த்தீங்களா, வயசாகி போச்சா, நம்ம கொஞ்சம் மறந்துடுது. அதனால்
நீங்கள் அந்த முதல்ல சொன்னதை அழிச்சிருங்க. அழிச்சிடணும். முன்னாள் தலைவர் அவர் முன்னாள் தலைவர். அவர் இல்லை, அவர் இப்போ அவர் இல்லை. அவர் பேர் என்ன சார்? திரும்ப அவர் முன்னாள் தலைவர் வந்து முதல்ல கொஞ்ச நாள் லெனின் இருந்தார், அப்புறம் ஸ்டாலின் இருந்தார். அவர்லாம் இல்லை, இவர் புட்டின்னு சொல்ல வந்த பேர் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாள் தலைவருக்கு போயிட்டீங்க. ஆமாம், அது பேர் மாறி வந்துருச்சு. ஆனாலும் வந்து அந்த புட்டின் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ரஷ்ய தலைவர் பெயர் அடிபடுது. அவர் பேர் தான் அடிபடுது. ரஷ்ய தலைவர் பெயர் அடிபடுது. எனக்கு ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு தெரியாதுங்க. ட்ரோன் வரைக்கும் ட்ரோன். ஆமாம், இதனால் வந்து நம்ம யாரையும் வந்து நம்ம புட்டினையே கூட நம்ம வந்து எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அவர் தான் பண்ணாரு. அவர் உக்ரைன் மேலே விடும்போது இந்த விமானம் குறுக்க போயிடுச்சா, அது என்ன ட்ரோன் வந்து ஒரு கால் திசை மாறி வந்துருச்சா, இல்லை வேற எங்கேருந்து போன் கால் வந்துச்சா, அதுக்கு என்ன வந்துச்சு? ரஷ்ய தலைவர் புட்டினுக்கு வேற யாராவது சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். அவ்வளோதான் நமக்கு தெரியும். ரஷ்ய தலைவர் புட்டினுக்கும் யாருக்காவது சம்மந்தம் இருக்கா, இங்கே இருந்திருக்கா, அங்கே இருந்திருக்காலாம் நமக்கு தெரியாது. நம்ம வெள்ளந்தியான ஒருவேளை ரஷ்ய தலைவர் இந்நாள் தலைவருக்கும் முன்னாள் தலைவருக்கும் எதுவும் தொடர்பு நமக்கு தெரியாது. நம்ம தெரியாத நம்ம பேசக்கூடாது. சரி சார். சதி திட்டான நம்மகிட்டயா சொல்ல போறாங்க? சதினா தெரியாம பண்றது, ரகசியமா பண்றது தானே சதி. அடுத்த கேள்வி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்வண்ணன் கேட்கிறாரு. ரத்தீஷ், விக்ரம், ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கரன் இவர்கள் எல்லாம் யார்? கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுங்க. அதான் நம்ம டீடைல்ஸ் கேட்கிறாரு. எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டு வெளுத்து வாங்குறாங்களே. ரத்தீஷ் யாரு? அவங்க அண்ணன் சதீஷ் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் மனைவி ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. ரத்தீஷ் ECRல 500 கோடி ரூபாய்க்கு ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வீடு கட்டுறாரு. கடந்த 1 வருடமாக தான், 1 வருடம் 2 வருடமாக தான் ரத்தீஷ் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து அன்பில் மகேஷ் வீட்டுக்கு 3வது வீட்டில் இருந்தார். ஏற்கனவே எல்லாம் பேசணும். அவர் தான் கொண்டு போய் அந்நியார்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் திடீர்னு அப்படியே ராக்கெட்டு மாதிரி புறப்பட்டு அவர் மேலே போயிட்டார். ரத்தீஷ் சொன்னால் எல்லா மந்திரிகளும் கேட்குறாங்க. ரத்தீஷ் யாருன்னு கேட்டால் அந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம், ஜூஜு, நல்லா இருக்கு அந்த பேர் ஜூஜு. அந்த ஜூஜு இவங்கெல்லாம் வந்து யாருன்னு கேட்டால், ஒரு காலத்தில் உதயநிதி சார் வந்து நுங்கம்பாக்கத்துலேயும் வேறு எங்கேயோ ஒரு இடத்துலையும் இந்த போலிங் அல்லே, இந்த போலிங்னா ஒரு பால் போட்டு போய் டப்புன்னு போய் அடிக்கும். அதுக்கு காசு கொடுத்து போய் அது உள்ளது ரொம்ப வருஷம் முன்னால் அவர் இளைஞராக இருக்கும் பொழுது உதயநிதி வந்து அந்த பீரியடில் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த போது அவருடைய தோழர்களாக இருந்தவங்க அவங்க. ஸோ அந்த வகையில் அப்படியே பிக்கப் ஆகி இப்போ வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் ஜூஜுக்கு 250 கோடி ரூபாய்க்கு 5 கடிகாரம் வச்சுருக்காரு. அந்த கடிகாரம் ஒன்று வேலையோடு அவரே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படி அப்புறம் வந்து அவங்க சினிமா படத்தில் அரசியல்னால் நம்ம தமிழ்நாடு திராவிட அரசியல்னா சினிமா இல்லாமையா? சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத தோழர்கள் பின்னி பிணைந்தது படம்லாம் எடுத்திருக்காங்கன்னு. இப்போ இந்த விசாரணை வளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு 40 நடிகைகளை கூப்பிட்டு 40 நடிகைகள், அது கொஞ்சம் பெரிய நடிகைகளாக இருக்கலாம், கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், நம்ம அதெல்லாம் தெரியாது. பல நாள் பிரபலம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது. நான் 40 நடிகைகளை கூப்பிட்டு பார்ட்டி வச்சு, இந்த பார்ட்டிக்காக வந்து அங்கிருந்து வெளியிலேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போதைப் பொருள் வந்தது அப்படின்னு தகவல் எனக்கு தெரியாது. எங்கிட்டயா சொல்ல போகிறாங்க? ஆவணம் காமிக்க போகிறாங்க, வலைதளத்தில் ஓடுது. அதில் எது என்ன தகவல் நமக்கு தெரியாது. நான் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வச்சு அதில் ஒரு 6 அழகிகள் வராங்களாம். இங்கே உள்ள அழகிகள் 10 வெளியூர்லேருந்து. நம்ம ஊரில் யாராவது லேசாக சேப்பாக இருந்தாலே அழகின்றுவான். அது வந்து அழகிகள் என்னென்னா அந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி வந்துட்டு அவங்க வந்து இங்கே வந்து அந்த போதைப்பொருள் பார்ட்டி. இங்கே தமிழ்நாட்டில் வந்து சினிமா துறையில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து கலந்துக்கிற அந்த முன்னால் அந்த பாடகி கூட பேர் சொல்ல வேண்டாம், அந்த பாடகியெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் வந்ததெல்லாம் இந்த ரேவிங் பார்ட்டி, அதாவது இந்த போதைப்பொருள் கூல்ட்ரிங்க்ஸில் கொடுத்து அதுக்கப்புறம் 3 பேர் 4 பேர் சேர்ந்து பாலியல் வம்பு பண்ணுறது எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இதில் நம்ம கதாநாயகரும் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்ம கதாநாயகர் யாருன்னெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கதாநாயகர் அவ்வளோதான் நம்ம கதாநாயகர். நீங்கள் யாருன்னு புரியலன்னா விடிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் போய் மொட்டை மாடியில் உட்காந்து அப்படி நிமிர்ந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க, டக்குன்னு உங்களுக்கு உதயம் ஆகிடும். சரி, ரைட்டு. உங்களுக்கு அதான் மைண்டில் ஞான உதயம் வந்துடும். சரி, ரைட்டு. அந்த மாதிரி அந்த பார்ட்டியில் அவரும் போகிறாரு, நைட்டெல்லாம் லேட் ஆகுது, அதனால தான் காலையில் மெதுவாக எழுந்திரிக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது.
அவர் அந்த பார்ட்டியில் வர வச்சு இந்த 6 பேரும் எல்லாருக்கும் விருந்து படைக்கிறாங்க. இந்த வந்த அழகிகள் விருந்துன்னா சாப்பாடு, எல்லா விருந்தும் படைக்கிறாங்க. கூட்டு வரதே அதுக்கு தானே. அது வந்து நீ கூட பாருங்கள், நம்ம ஆள் வந்து சிவப்பாக ஒரு பொம்பளை தமிழ்நாட்டில் வந்துடுச்சுன்னா உடனே அழகின்றுவான், உடனே விழுந்துருவாங்க. நீங்கள் உள்ள ஹீரோயின் பூரா பாருங்கள், வடநாட்டு ஹீரோயினாக இங்கே வந்து கிளிக் ஆகிறது காரணம், இல்லை வெளி மாநிலம் வர்றது காரணம் அதான். அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரே நடிகை எம்என் ராஜா அவர்கள் தான் சொல்லுவாங்க. பாக்கி எல்லாம் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துலேருந்து வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். நமக்கு அந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து வந்தால் தான் நமக்கு வந்து அது ஒரு அழகு. அது அழகுன்னு ஒத்துக்கிறது வந்து அதுதான் வெளி மாநிலத்துலேருந்து பஞ்சாப்லேருந்து தளன்னு எல்லாம் வரணும். நீங்கள் வரிசையாக உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஆமாம், நம்ம யார் கூடயாவது நம்ம முக்கியமான தலைவர்கள் பிரபலங்கள்லாம் வந்து அவங்க ஏதோ திடீர்னு வந்து அவங்க கூட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஏதோ நம்பர்லாம் சொல்லுவாங்க. நம்பர் 1 2 3ம்பாங்க. அப்புறம் 9 வரைக்கும் போவாங்க, 9 வரைக்கும் போவாங்க, அதானே 8 9 அந்த மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ பெத்து சித்துன்னு அது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னமோ கயாடு என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க. கயாடா என்னமோ நமக்கு பேர் ஒன்றும் தெரியலைங்க. சரி, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து பண்ணி இவங்களுக்கு ஒருத்தருக்கும் யார் இந்த பசங்க யார், இந்த ஆகாஷ், ரத்தீஷ், இந்த விக்ரம், இந்த குரூப்பு, இந்த அரை டிக்கெட்டு குரூப்பு. ஏன்னா ஏன் அரை டிக்கெட்டுன்னு சொல்லணும்னா எல்லாமே இந்த 28-30 வயசுக்குள்ள எல்லாமே கையில் 5000 கோடி 3000 கோடி பணம் கையாளுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு நடிகை வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து லூயிஸ் வாட்டன்றது ஒரு பெரிய பிராண்டு. ஒரு லேடிஸ் பேக் மட்டும் 40 லட்ச ரூபா, 45 லட்ச ரூபாய் 40 பேருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் பாருங்க, உங்களுக்கு எத்தனை லட்சம் சார்? 40 பாருங்க. இந்த பேக் வச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஜிப்பு போயிடுச்சு, இதை மாற்றுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அதுக்கு ஏன் செலவு பண்ணிட்டு போய் என்ன அதுக்கு போனால் ஜாவன் என்ன சொல்லுவான், சார் இது அடுத்த பழசி தூக்கி போட்டு வேறு பேக் வாங்குங்க சார், ஏன் சார் இப்படி பிச்சைக்காரத்தனம் பண்ணிட்டீங்கன்னு நம்மளை கேவலமாக கேட்பான் பேக்குக்காரன். நம்ம நிலவரம் இப்படி இருக்குது. ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க பொம்பளைங்களுக்கு, தாம்பூல பை மாதிரி. இப்படி எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விசாரணை வளையத்தில் வந்து ஈடியில் விசாரணையை தான் தடுத்தாங்களே தவிர அது தகவல் சேகரிக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இப்போ இந்த ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே அந்த தடை நீக்கப்படும்னு பரவலாக பேசப்படுகிறது. அதாவது சட்ட வல்லுநர்கள் பேசுகிறாங்க. அது வந்து அந்த தடை வந்து சரியில்லை. அது வந்து உங்களுக்கு தெரியாது, உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம எந்த அதானி வந்து மோடிக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமோ அந்த அதானி காலில் விழுந்து தான் பேச வேண்டியவர்கள்ட்ட பேசி இந்த தீர்ப்பு வாங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாதம் பண்ணி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதோ சொல்கிறாங்க 500 கோடி 800 கோடின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு கோடிலாம் நமக்கு தெரியல. எதுக்காக சொல்கிறேன்னா இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து இப்போ வந்து பல இவங்க மாட்டுறாங்க. தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன்லாம் வச்சு கிட்டத்தட்ட 600-700 கோடி ரூபா படம் போட்டு போகிறாரு ஒரே சமயத்தில்னா, இவங்கெல்லாம் எதில் மாட்டுறாங்கன்னா எல்லாருமே இந்த 15 கோடி 20 கோடி 25 கோடி அட்வான்ஸ் கேஷாக வாங்கியிருக்காங்க. இது வெளியே வருது இந்த ரேட்டில். அப்போ இன்கம் டேக்ஸ்காரன் வந்துடுவான்ல அந்த நடிகர்கிட்ட வாங்கினீங்களான்னு சொல்லி அவங்க பேரில் இன்கம் டேக்ஸ் எடுக்கிறது ஒரு பக்கம். யார் கொடுத்தான்னு வரும்போது ப்ரூஃபு, இந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ போகும்போது இப்போவே டாஸ்மாக் வந்து உயர் நீதிமன்றத்தில் அந்த ஸ்டாஃப் பேர்லலாம் வழக்கு போட்ட போது உயர் நீதிமன்றம் அதை தூக்கி இருந்துருச்சு. ஆமாம், இப்போ உயர் நீதிமன்றம் ஓரளவுக்கு கரெக்டாக போகுது. அதனால் என்ன, நாங்கள் அங்கே பார்த்துக்குறோம், அங்கே நமக்கு செல்வாக்கு இருக்கு, அங்கே ஆள் இருக்காரு, அவர் வச்சு செட் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம்னு வச்சுங்க. அதாவது முன்னாலெல்லாம் வந்து இந்த சின்ன வயசில் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய சின்ன வயசில் இந்த காலில் ஏதாவது இந்த அரிப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த படை சொறி இந்த மாதிரிலாம் யாருக்காவது வந்துடுச்சுன்னா சைபால்னு ஒன்று தடவுவாங்க. SIBAL தெரியும். சிகப்பு கலர் டப்பாவாக இருக்கும், சிகப்பும் வெள்ளையுமா இருக்கும். அதை எடுத்து தடவுனா இந்த அரிப்பு ஊறல்
இந்த படை சொறி இதெல்லாம் போயிடும். ம் ஊழலுக்கு அந்த சைபால், ம் ஊழலாக இருந்தால் கபில் சைபால். சைபால் இல்லை சிபால், அதான் எல்லாம் ஒன்று தான் வச்சுங்க. ரைட்டு. ஊழல் வந்ததுன்னா அப்போ எப்படி அந்த சைபால் தேடுற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சிபால் ம் ஊழலுக்கு வந்து அவருக்கு என்ன ஒரு அப்பியரன்ஸுக்கு 25 லட்சம், சமயத்துக்கு 1 கோடி கொடுத்தாங்கன்னா அவர் இருக்காரு, முகுல் ரோத்தகி இருக்காரு, இந்த மாதிரி கபில் சிபில் தானே சார்? கபில் சிபிலா? சிபால், அதான் சிபால்ன்றதை நான் சைபால்னு சொல்கிறேன். SIBALனா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்காம. ஊழல் எடுத்தால் அந்த சைபால், ஊழல் அதிகமானால் இந்த சைபால் காப்பாற்றணும்னா இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இப்போ இல்லாம ஒரு பிரபலமான இளைஞர் இசையமைப்பாளர் ரைட்டு அவர் சிக்கிறாரா? ஆமா, அவரும் மாற்றாராம். அந்த அணியில அவரும் அந்த அணியும் வந்துடுறாரு. என்ன அந்த அணியில் அவர் அணியில் இடம்பெறும் அணி அவரும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இவங்க இந்த இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் 2 இயக்குனர்கள் மாட்டுறாங்களா. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா? ரைட்டு. சரி சரி, இட்லி. ஆமாம், அந்த மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டாருடைய புருஷன்னா அது எப்படி சொல்கிறது? அதுவும் ஸ்டார் தான் சொல்லணும் நம்ம, இல்லையா? விக்னேஸ்வரா, நீ தான் எனக்கு புத்தியை கொடுக்கணும். சரி, ரைட்டு ரைட்டு. என்னாட்டவருக்கும் விக்னேஸ்வரம் கொடுக்கலன்னா அவங்க அப்பா சிவன் கொடுக்கணும், ரைட்டு, யாரோ கொடுக்கணும். இவங்க எல்லாரும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வர்றாங்கன்னு சொல்றாங்க. இதை விட முக்கியமா யார் மாட்டுறாங்கன்னா, இந்த ஒரு பெரிய இதுல வந்து கீர்த்தியான ஒரு அமைச்சரும் அதே சிவன் பெயரை கொண்டவரும், நம்ம ஏதோ வந்து கிளைமேக்ஸ் காலத்தில் சங்கரான்னு இருக்கும், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இவங்க 2 பேரும் இந்த ஊழல், டாஸ்மாக் ஊழலில் அவங்க அந்த துறையில் இல்லைன்னா கூட அவங்க துறையோடு சம்மந்தப்பட்டு இந்த ஊழல்கள்லாம் நடந்துருக்கிறதுனால அந்த 2 அமைச்சரும் கைதாவார்னு சொல்கிறாங்க. கீர்த்தியான அமைச்சரும் இப்போ வந்து அவர் தோட்டா ஷாக்கடிக்கிற அமைச்சர் சமீபத்தில், ஆமாம், சமீபத்தில் அவர் தோட்டா சாகடிக்கக்கூடிய அமைச்சர். இவங்க 2 பேரும் கைதாவார் இந்த விஷயத்தில், இந்த உச்சநீதிமன்ற இந்த லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இது வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னால், இவ்வளவு பெருசாக போனதுக்கப்புறமும் இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டார் அவர். அவருடைய கேள்விக்கு வந்து முடிச்சிருவோம் நம்ம. ஆமாம், அவரை பற்றி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாரு. செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்பொழுது உதயமானவர் வந்து இவங்க 3 பேரில் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நடு ராத்திரியில் சிறையில் போய் பார்த்துட்டு வந்தார். மருத்துவமனையில் நினைக்கிறேன், மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மருத்துவமனையிலையோ சிறையிலையோ நடு ராத்திரியில் போய் ரகசியமாக பார்த்துட்டு வந்தாங்க. அது பார்த்துட்டு வந்தோடனே, அதாவது ஐயா நீங்கள் அந்த கணக்கெல்லாம் எங்கே பணம் வச்சுருக்கீங்க, என்ன ரொட்டேஷனு, யாருக்கிட்ட எவ்வளோ வாங்கணும், இந்த கம்பெனி எல்லாம் அவங்க இனிமேல் பொறுப்படுத்துக்கிறாங்கன்னு சொல்லி அதிலிருந்து தான் இவர்கள். அப்போது உண்மையிலே இவர்கள் யார் என்ற கேள்விக்கு, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் பொழுது இலாகா இல்லாத அமைச்சர்களாக, டாஸ்மாக் அமைச்சர்களாக இருந்தது ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், அந்த விக்ரம் ஜூஜு. என்ன ஒரே வித்தியாசம், செந்தில் பாலாஜி பணம் சம்பாதிச்சு அமைதியாக வந்து எங்கே கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அவர் பாட்டில் வெளிப்படை அவர் ஏதோ 350 கோடியில் வந்து வீட்டு வேலைக்காரி பேரில் ஒரு 35 கோடி ரூபாய்க்கு இத்தாலியிலேருந்து மார்பிள் வாங்கிட்டு போனார். அது கரூரோட வெளியே தெரியாமல் இருந்துச்சு. இவங்கெல்லாம் சின்ன பசங்களா ஆர்வ கோளாறுல 250 கோடிக்கு வாட்சு, 40 நடிகையை கூப்பிட்டு பார்ட்டி, இப்படி அதான் சார் வயிறு எரியுது. 40 நடிகைகளுக்கு 40 லட்சத்துல பேக் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு நமக்கு ஒரு 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 அந்த மாதிரி ஒரு பேக் இல்லை. இந்த பேக்காச்சும் இல்லைங்க, இந்த கிழிஞ்ச பேக்குக்கு பேர் ஒரு புது பேக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல நம்ம மாதிரி ஆட்களுக்கு. அதனால வந்து இல்லை நம்ம பணம் தான், வரி பணம். ஆமாம், நம்ம பணம் தானே இது. அவங்க பணத்தில் வாங்கி கொடுக்கல, சம்பாதிச்ச பணத்தில் வாங்கி கொடுக்கல, நம்ம பணம் தான் அது. குடிமகன்கள் பணம் இல்லை வந்து வேறு விதமாக மக்கள் பணம். ஸோ இது வந்து அதுதான் இலாகா இல்லாத அமைச்சர்கள் இந்த 3 வரும். இதை விட யாரும் டீட்டெயில் சொல்ல முடியாது. ஆமாம், ரைட்டு சார். அடுத்த கேள்வி திருச்செந்தூர்லேருந்து பாலகணேசன் கேட்கிறார். அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் ஊழியர்கள் கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கிய கடன் தவணைகளை அரசு சம்பளத்தில் பிடித்தும் சொசைட்டிக்கு அனுப்புவதில்லையாமே.
இதுவும் திருட்டு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு பாலகணேசன். இதுவும் திருட்டு இல்லையான்னு அவர் சொல்றது வந்து அப்படின்னா திருட்டு திமுக அரசுன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் ஆயிடுது. அவர் பாலகணேசன் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லல. அவர் கேட்கறத பார்த்தா ஏதோ திருட்டு திமுக அரசாங்கிற அர்த்தத்துல கேட்கிறாரு அவரு. ஆனா கேள்வி அப்படித்தானே சார் இருக்கு? அதான் கேள்வி இருக்கு. இப்பதான் நம்ம போக்குவரத்து பத்தி பேசணும். ஆமா, அவருக்கும் சிக்கல் வருதுன்னு பாருங்க. அங்க வந்து 40 நடிகையை கூப்பிட்டு பேகெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறையில வந்து ஏற்கனவே வந்து பஸ் எல்லாம் வந்து எப்படி ஓடுதுன்னு நமக்கு தெரியும். ஆமா, அது 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 இப்போ கூட பாவம் ஒரு 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 எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஓட்டுநர் திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டோன்னே நடத்துனர் டக்குன்னு போய் அதை வந்து வண்டியை நிறுத்தி இப்படியெல்லாம் உயிரை கொடுத்து வந்து அந்த போக்குவரத்து துறையை நடத்துகிறாங்க. இந்த ஓட்ட பஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு உடம்பு வந்தது அது தனி விஷயம். இருந்தால் கூட எத்தனையோ இடத்துல வீல் முன்னால் போகுது, பின்னால் கலந்து போகுது, உடஞ்சி போகுது, மேலே மேலே வந்து சொட்டுது சொட்டுதுன்னு அந்த காலத்தில் ஒரு டிஆர் மாலிங்க பாட்டு வரும், அருமையான பாட்டு. அந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் கொடையை வச்சுட்டு நிற்கிறாங்க, அண்டாவை வச்சுட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி போகும்போது பார்த்துருக்கீங்களா அந்த கியர் ராடை பார்த்துருக்கீங்களா? அங்கே எங்கன்னு போட்டு அவர் உடச்சி. ஆமாம், அது வரும்போது கையோட எப்போ போதோன்னு ஒரு இருக்கும். இப்படிலாம் வந்து இருக்கும்பொழுது அவர் அந்த போக்குவரத்து அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ எல்லா ஆர்கனைசேஷன்லையும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வச்சுருப்பாங்க. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியர் வீட்டில் வந்து கல்யாணம், ஒரு ஒரு ஃபங்க்ஷனு, இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னா அவங்களுக்கு வந்து சொசைட்டிலேருந்து சொசைட்டிக்கு மாதம் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் சின்ன அமௌண்ட்டு போகும். மெம்பரானா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஏதோ நான் சொல்கிறது வந்து 10,000 ரூபா அந்த மாதிரி சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து அப்புறம் மாதம் மாதம் போக்குவரத்து துறை அரசு அவங்க சம்பளத்துலேருந்து பிடிச்சி கூட்டுறவு சொசைட்டிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு வந்து இவங்களுக்கு. ஏன்னா அவனா வந்து சம்பளத்தில் கட்டணுன்னா ஏன் கட்ட போகிறான், கட்ட மாட்டான். சம்பளத்தில் இவங்களோட சம்பளத்துலேருந்து அதை பிடிச்சிட்டாங்க. கூட்டுறவுத்துறையில் வாங்கின யாரெல்லாம் லோன் வாங்கினாலும் அவனுக்கு அது அந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு அனுப்பிச்சா தானே வந்து அவன் மறுபடியும் இப்போ 100 ஒரு உதாரணமாக 500 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த 500 ரொட்டேட் ஆனால் தானே மறுபடியும் 200 பேர் கேட்கும்போது கொடுக்க முடியும். இதே 500லேயே சில பேர் முடிச்சுட்டு கேட்பான், இல்லை புதுசாக கேட்பான். இந்த பணம் அங்கே 4 மாதத்துக்கு மேலே போகல, இங்கேருந்து எடுக்கப்பட்டது. அதனால் ஆமாம், போக்குவரத்து ஊழியனுடைய சம்பளத்துலேருந்து சொசைட்டிக்கு போக வேண்டிய பணத்தை பிடிச்சி யார் வச்சுருக்கா? போக்குவரத்து கழகம், அதாவது தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு. இப்போ ஒரு பாலகணேசனோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட திமுக திருட்டு அரசு, திமுக அரசுங்கிற அர்த்தத்தில் ஒரு கேள்வி கேட்டார்னா கேட்கும்போது எனக்கே கூட கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. என்ன இப்படி கேட்குறாரு, திருடிட்டாங்களேன்ற அர்த்தத்தில் கேட்குறாருன்னு. ஆனால் இது திருட்டு தானே. உங்கள் பணத்தை நான் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணுன்னா அவர்கிட்ட கொடுக்காம நான் பாக்கெட்டில் வச்சுட்டா அதுக்கு பேர் திருட்டு தானே. ரெண்டாவது அந்த சொசைட்டி இப்போ எப்படி நடக்கும், சொசைட்டி விழுந்துடும். ஏன்னா அவனால் ஃபர்தராக யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த பணமும் வரலன்னு வைங்க, சொசைட்டி சும்மா போர்டு மட்டும் மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். அந்த சொசைட்டி எதுக்காக? ஒரு அவசரத்துக்கு ஊழியர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அரசு இல்லை லோன் போட்டு கேட்க முடியாது. இது சொசைட்டி பேங்க்கில் போனாலும் இருக்கும், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய சொசைட்டி. இது ஏற்கனவே பிஎஃப் பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கட்டாமல் இருக்காங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்தது. போக்குவரத்து துறையிலையும் சரி, பிற அரசு துறையிலையும். பிஎஃப் எங்கே போக வேண்டியது? அவனுடைய எதிர்கால சேமிப்புங்க. அந்த பிஎஃப்பில் லோன் போட்டு தான் சில பேர் கல்யாணம் பண்ணுவான், பிள்ளைய படிக்க வைப்பான். அவன் பிஎஃப் பணத்தில் திருடுவீங்க, அவனுடைய சொசைட்டி அந்த கடன் தவணையில் திருடுவீங்க. திருடி என்ன பண்ணுவீங்க? 40-45 லட்சம் ரூபாய்க்கு பேக் வாங்கி கண்டவளுக்கெல்லாம் கொடுப்பீங்க. நான் கண்டவள்னு சொல்றது நடிகைகளை வந்து எல்லாரையும் சொல்லலை. இவனுங்களோட பார்ட்டியில் வந்து கலந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு தேவைப்படும் போது விருந்தாகி விட்டு, வாலி அருமையாக ஒரு இடத்துல சொல்லுவார், பூஜைக்கு வந்த மலர் படத்தில், மையேந்தும் விழியாக மலர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அருமையான வார்த்தை, அது உடல் உறவு செக்ஸை பற்றி ஒரு அந்த மாதிரி தான், ஆனால் ரொம்ப நாசூக்கான வார்த்தை. அழகிய விருந்தொன்று பரிமாறினேன், அதை பசியாரும் நேரத்தில் பரிமாறினேன், அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன். அழகிய விருந்தொன்று பரிமாறினேன், யாரு? அந்த பெண் சொல்கிறா, நாயகி.
நாயகனை பார்த்து, அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன். சொல்லும்போது சாப்பாடை பற்றி, வயிற்றுக்கான சாப்பாடுன்னு. ஆனால் அதில் மீன் பண்ணுறது வந்து வேற, உடல் பசி. அழகிய விருந்தொன்று பரிமாறினேன், என்னுடைய காதலனுக்கோ கணவனுக்கோ நான் வந்து பரிமாறினேன். அவனுக்கு நீங்கள் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் உங்களுக்கு பசி எப்படி அடங்கும்? ஆனால் இந்த கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள அந்த உடல் உறவு வரும் பொழுது பரிமாறுறதும் பரிமாறுறாங்க, பசியாடுறதும் பசியாடுறாங்க. இது எவ்வளவு நாசூக்கா ஒரு சொன்னார். அது மாதிரி பரிமாறி பசியார வந்த நடிகைகள் யாருன்னு நமக்கு தெரியாது. அவங்க தான் பொழப்புக்கு அப்படி பண்ணி தொலைகிறாங்கன்னா இதெல்லாம் யார் பண்ணுங்க? நீங்கள் என்னமோ வந்து இப்போ கேட்டிங்கல்ல மக்கள் பணம்னு. மக்கள் பணங்கிறது எங்கே? போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிஎஃப் பணம், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கூட்டுறவு சொசைட்டி தவணை பணம், மின்சாரத்துறை, இப்படி எல்லா துறை பணமும் லூயி வாட்டன் பேக்காகவும் பார்ட்டியில் போதைப் பொருளாகவும் செலவாகுது. அவ்வளவுதான் தமிழ்நாட்டில். இதான் மேட்டர். அடுத்து ராணிப்பேட்டையிலிருந்து வடிவுக்கரசி கேட்குறாங்க, மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் திமுகவினர் பலர் கலந்து கொள்ளாமல் அதிமுக உறுப்பினர்களை வைத்து 47 தீர்மானங்களை திமுக மேயர் பாஸ் செய்திருக்கிறாரே, என்ன நடக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில்? ஒன்றும் இல்லை, இது திராவிட மாடல். அது மாடலாக இருக்கு. திராவிட மாடல். திமுக வந்து மேயர் வந்து ஏன் வந்து திமுக உறுப்பினர்லாம் இல்லைன்னா அவனுக்கு வந்து பிரித்து கொடுக்கல. இது ஏற்கனவே கீழக்கரையில் நடந்தது, இன்னும் பல திருநெல்வேலியில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது. எல்லா மேயர்களுக்கு எதிராகவும் அதே திமுக உறுப்பினர்களே வந்து கொடி பிடிச்சாங்க. என்னன்னா அவரே சாப்பிட்றாரு, பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறார். இவ்வளோதான் பிரச்சனை. ஒன்றும் மக்களுக்கான பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் திமுகவுக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்படி பண்ணதுனால இங்கே யாரும் வரல. 47 தீர்மானம் அதிமுகலாம் கரெக்டாக வந்துட்டாங்க. இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, திமுக எந்த தீர்மானம் வந்தாலும் ஒரு அரசியலுக்காக வெளியில் போவோம். ஆனால் வந்து அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், எல்லா இடத்துலையும் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்துடுச்சு. இவன் வந்து 47 ரெசல்யூஷன் நாங்கள் வந்து பண்ணோன்னா அப்புறம் தான் ஒருத்தன் எழுந்திரிச்சு சொல்கிறான் அதிமுகலேருந்து, சார் கோரமே இல்லை மேயர் சார். கோரம்னா மினிமம் இவ்வளோ பேர் இருக்கணும். ஐ திங்க் அவங்க வந்து 67 பேர், அதில் 33 பேராவது இருக்கணும். 33 பேர் வரல, 25 பேர் திமுக காரம் வரல. இவங்க ஏதோ 10, 8, 3ன்னு இவங்க வந்திருக்காங்க. இப்போ மொத்தம் 33 வரல. 33 வராமல் கோரம் வராமல் பாஸ் பண்ண 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஆளை விட்டு மேயர் வந்து ஐயா அவனை கூப்பிடு, நம்ம ஆளை கூப்பிடு, இவனை கூப்பிடு, அவனை கூப்பிட்டு வர சொல்லியா, பார்த்து செய்வோம், என்ன கேட்குறான் பார்த்து செய்வோம், நம்ம வர சொல்லு மானும்போது சொல்லி 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர், எல்லாரும் வரல, ஏதோ ஒரு 5-6 பேர் வந்தால் கோரம் வந்துடுது. 33 தானே வரணும், 66 பேரும் வரலன்னா பரவாயில்ல, 67 பேரும் வந்த உடனே 47 தீர்மானமும் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த 47 தீர்மானத்தில் என்னன்னா அதிமுக காரங்களுக்கும் சில கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு மேயர். பிரச்சனை எங்கே ஓடுதுன்னா, அதிமுக காரனுக்கு நீ வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குற, என் வார்டில் வர்ற மேட்ரு எனக்கு கொடுக்க மாட்டேன்ற திமுக உள்குத்து. இது வந்து மதுரையிலையும் இப்போ நடந்திருக்கு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கீழக்கரைன்னு எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆக இந்த திமுகவில் உள்குத்து வந்து வெளியில் தெரியாமல் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. மேலிடத்தில் மட்டும் இல்லை, இங்கேயா மேலிடத்துலேயும் சேர்த்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அது ஒரு மொழியில் நடந்துக்கிட்டு இருக்கு, இது ஒரு மொழியில் நடக்குது. சரி, ரைட், ஓகே சார். அடுத்த கேள்வி தஞ்சாவூர்லேருந்து கல்யாணகிருஷ்ணன் கேட்குறார், டெல்லியில் பெயிலுக்காக பலரிடம் லஞ்சம் வாங்கிய சிறப்பு நீதிபதியை வெறுமனே இடமாற்றம் செய்திருக்கிறதே நீதித்துறை. இது வேற கேஸு. இப்போதான் அந்த யஷ்வந்த் சர்மான்னு ஒருத்தர் வீட்டில் வந்து பணம் காட்ட கொடுத்தா அவர் வந்து அலகாபாத்துக்கு மாற்றி விட்டாங்க. அலகாபாத்தில் எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க பார்லாம், ஆனாலும் அதை மீறி அவர் அங்கே தான் இருக்கார். அவர் எஃப்ஐஆர் ஏன் போடணும்னு சொல்லி ஒரு ஆள் போடக்கூடாதுன்னு சொல்லி பொதுநல வழக்கு போட்ட போது உச்சநீதிமன்றம் வந்து, நீதித்துறையின் வந்து காவலர்கள் உச்சநீதிமன்றம் தானே, அது தெரியுமா உங்களுக்கு? நீதித்துறையின் அது நான் முன்னால் ஒரு காலத்தில் கொஞ்சம் முன்னால் ஒரு கவிதை புத்தகம் ஒரு 3 தொகுப்பு வெளியிட்டிருக்கேன். அதில் ஏதோ ஒரு கவிதையில் எழுதுனேன், ஆண்டவன் கோட்டில் அழலாம் என்றால் குற்றவாளியே நீதிபதி. உங்களுக்கு எதாவது கஷ்டம்னா ஏன் அந்த கஷ்டத்தை என்ன இப்படி கொடுத்துட்டா, பாரியா அவன் இப்படி பண்ணிட்டான் பாரியா அப்படின்னு யார்கிட்ட போய் அழுவீங்க? கோயிலில் அவங்கவுங்க மதத்துக்கு கண்டானா கோயிலில் இல்லை வழிபாட்டு தலத்தில்.
ஆண்டவன் கோர்ட்டில் அழலாம் என்றால் அங்கே உட்கார்ந்துருக்காரு ஆண்டவன், அவரே தான் குற்றவாளி, அவரே தான் நீதிபதி. இதுக்கு காரணமும் அவர் தான். அவர்கிட்ட போய் நீதி கேட்டு என்ன பண்ண? அந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட என் கவிதை மாதிரி தான் ஆகிப்போச்சு. சரிங்களா? இந்த இடி தடை பல விஷயங்களை வச்சு சொல்கிறானே, அதுக்கு பின்னால் நடந்த பல விவகாரங்கள் வந்து வெளியில் பேச முடியாத விவகாரங்கள், வேண்டாம் விட்டுருவோம், எதுக்கு. ஆனால் வந்து என்னன்னால் இந்த யஷ்வந்த் சர்மா வந்து யஷ்வந்த் வர்மாவா அவர் வந்து அவர் பேரில் எஃப்ஐஆர் போடணுன்னா எஃப்ஐஆர்லாம் போட முடியாது. அது வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அவரை இம்பீச்மெண்ட், அதாவது அவர் அந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறது சாதாரண, இது வரைக்கும் இந்தியாவில் வந்து பல தவறு செய்த நீதிபதி ராமசாமி, தினகரன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிற லிஸ்ட்டில் பார்த்தா அதில் பாதி பேருக்கு மேலே தமிழ்நாடு தப்பு பண்ணவங்க. தமிழ்நாடு எல்லா விதத்துலேயும் முன்னிலையில் இருக்குது. இவங்க எல்லாரையும் இம்பீச்மெண்ட் பண்ணணும்னு போடும்போது அந்த இம்பீச்மெண்ட்டு கடைசி வரைக்கும் முழுசாக நிறைவேறல. பாராளுமன்றத்தில் போய் பாராளுமன்றத்தில் 2/3 பாஸ் பண்ணி, அப்புறம் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு போய் இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அது பிரேக் ஆகிடுது. இல்லை அவங்களா ரிசைன் பண்ண வச்சுருவாங்க பிரச்சனை இல்லாமல். அந்த மாதிரி இம்பீச்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் வந்து அமுச்சு விட்டோம்ல. இதுக்கப்புறம் ஜனாதிபதி பாடு, இதுக்கு மட்டும் ஜனாதிபதி பாடு. ஈடிக்கு தடை விதிக்கிறது உச்சநீதிமன்றம். ஜனாதிபதி வந்து 3 மாதத்தில் பதில் சொல்லணும்னு இது வரைக்கும் சட்ட அமைப்பில் இல்லாத ஒரு புதிய ஒரு தீர்ப்பை கொடுத்தது உச்சநீதிமன்றம். அப்போ சட்ட அமைப்புக்கு எதிராக கொடுத்துக்கிறோம், 2 ஜட்ஜி தான், 5 ஜட்ஜி கான்ஸ்டியூஷன் அமர்வு இல்லை, நம்ம பேசணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் உச்சநீதிமன்றம் பண்ணலாம். ஆனால் அந்த எஃப்ஐஆர் அவன் வீட்டில் அந்த அறிக்கையை என்ன சொல்லுது, ஒரு 3 பேர் கொண்ட ஒரு இவங்களை வச்சு அறிக்கை பண்ணாங்க. ஆமாம், அவர் வீட்டில் பணம் இருந்தது, அவர் வீட்டிலேருந்து வந்து அவருடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் வந்து மறுநாள் காலையில் அந்த எரிஞ்சு போன பணத்தை கொண்டு வந்து வாசலில் கொட்டினாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியது தானே? அதுக்கு பிரதமர் ஜனாதிபதி. ஆனால் ஜனாதிபதிக்கு வந்து இவங்க ஆர்டர் போடுவாங்க, 3 மாதத்தில் பதில் சொல்லணும், ஆளுநர் 3 மாதத்தில் பதில் சொல்லணும் அப்படின்னு. சட்ட அமர்வில் எங்கேயாவது நம்மளோட சட்ட அமைப்பில் இருக்கா? இல்லை, இவங்களா ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வரும்போது இது இல்லை. இது நடந்தது. இதே மாதிரி டெல்லியில் சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் வந்து ஒரு பெயிலுக்கு 25 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காரு ஒரு பெயிலுக்கு. ஆமாம், அது யார் வந்தாலும் பெயில் வேணும்னா 25 லட்சம், ஆளுக்கு தகுந்த மாதிரி கொலை கேஸு, இந்த கேஸு, அந்த கேஸுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 கோடி. இது ஏதோ அந்த ஒரே ஒரு ஜட்ஜி தான் வாங்குறாருன்னு சொல்லாதீங்க. எல்லா ஊர் நீதிமன்றத்துலேயும், நம்ம ஊர் உயர் நீதிமன்றம், நம்ம ஊர் கீழமை நீதிமன்றங்கள், எல்லா நீதிமன்றங்களிலும் எல்லாருமே நான் வந்து தப்பு பண்ணுறவங்கன்னு சொல்லலை. தப்பு பண்ணுறவங்க அதிகமாகிட்டே வராங்க நீதிபதிகளில். அவங்களுக்குன்னு அவங்க ஜாதிக்காரங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க லாயர் இருப்பாங்க, இல்லை அவங்க ஆஃபீஸு, அவங்க ஏற்கனவே வக்கீலாக இருக்கும்போது கூட வேலை பார்த்த வக்கீல் ஜூனியராகவோ அசோசியேட்டாவோ இருப்பான். அவனை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருவான். அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். அப்போது அதே மாதிரி அவரை வந்து இந்த நம்ம ஊரில் இப்போ தமிழ்நாடு திராவிட மாடல் அங்கேயும் போயிடுச்சு பாருங்கள், டெல்லிக்கும். இங்கே தான் வந்து ஒரு காவல்துறையில் ஒருத்தன் தப்பு பண்ணால், அவன் ஆப்பு செயலி வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணால் உடனே அவனை ஆயுதப்படைக்கு மாற்றிடுவாங்க. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி அவர் வந்து லஞ்சம் வாங்கினாருன்னா என்ன பண்ணாங்க, வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாற்றினாங்க. ஏங்க வேற ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் அங்கேயும் இதே காசு தானே வாங்குவான். அவன் இங்கே பெயிலுக்கு இவ்வளோன்னு வாங்குறவன் அங்கே வேற ஒரு நீதிமன்றத்துக்கு போனான், வேற ஊர் நீதிமன்றத்தில் அங்கே போய் இதே தான் செய்ய போகிறான். ஆயுதப்படையில் போட்டால் கூட அவன் வந்து அங்கே வந்து ஒன்றும் காசு கீசு வாங்குறதுக்கு வழி இல்லை, ஓரளவுக்காவது பரவாயில்ல. இது அதை விட மோசம். காவல்துறையில் ஆயுதப்படைக்கு மாற்றுறது இல்லை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறதை விட நீதிமன்றங்கள் மிக மோசமான நிலைமையில் இருக்கின்றன. நான் பொதுவான நீதித்துறையை சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஓகே சார். அடுத்த கேள்வி திருச்சியிலேருந்து லாவண்யா குமார் கேட்குறாங்க. தமிழகத்தில் நீதிமன்ற அவதூறு வழக்கில் மூத்த IAS அதிகாரிகள், கலெக்டர்கள், DRO, தாசில்தார்களுக்கு நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கியுள்ளது. இது அரசுக்கு அவமானம் தானே? நாஞ்சில் சம்பத் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னார்? தொடச்சா நாங்கள் அது துப்புனா தொடச்சிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இந்த ஒற்றை பதில் தான் அந்த கேள்விக்கு. அவ்வளோதான். என்னன்னா அன்சுல் மிஸ்ரான்னு CMDA ஆக்சுவலாக வந்து அவர் பீரியடில் நடந்த தப்பு இல்லை, இது வழியாக வந்த தப்பு. ஏதோ ஒரு 10-20 வருஷமாக வந்து ஹைகோர்ட்டுடைய
இதை வந்து அவங்க வந்து கேட்கல. ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குற இடத்துல ஒரு வயதானவர்கள் வந்து இழுத்தடிக்கிறாங்க 10-20 வருஷமாக. இவர் பீரியட்லேயும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை ஹைகோர்ட்டுடைய ஆர்டர். அதுக்காக வந்து அது 2 தடவை கூப்பிட்டு அவர் வரல. அதனால் வந்து 1 மாத சிறை போட்டாங்க. அதே மாதிரி வேறு வேறு வழக்குகளில் வேறு வேறு நீதிமன்றங்களில், ஒரே நீதிமன்றம் இல்லை, வேறு ஒரு 4 தாசில்தாரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. டிஆர்ஓ அப்புறம் கலெக்டருக்கெலாம் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. அவர் அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கும் 25,000 ரூபா அபராதம் போட்டு அவர் சம்பளத்துலேருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ரைட்டு. ஆனால் அதிகாரிகள் வந்து என்னன்னால் அந்த நீதிமன்றத்தை பார்த்து இருக்கக்கூடிய அந்த பயமும் மரியாதையும் போய்விட்டது. இதுக்கு 2 பக்கமும் காரணம். நீதித்துறையிலும் லஞ்சமும், இதை வேண்டியவன் நெப்போட்டிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வேண்டியவனுக்கு செய்கிறது, இது அதிகமாக போனதுனால நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அதே சமயத்தில் நேர்மையான நீதிபதிகளும் இருக்கிறார்கள். அப்படி இருந்து தான் இந்த மாதிரி தீர்ப்புகள் வருது. அதிகாரிகளில் என்னென்னா, இப்போ என்னப்போ ஹைகோர்ட்டில் தானே போட்டிங்க, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுவோம், சிபாலை கூப்பிடுவோம், முக்குள் தொகையை கூப்பிடுவோம், இருக்கவே இருக்குது, அரசு நமக்கு பின்னால் இருக்குது. சரி, இப்போ அன்சுல் மிஸ்ரா வந்து 1 மாதம் சிறைக்கு எதிராக அப்பீல் பண்ணாருன்னா யார் அப்பீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வில்சன் போவார், கபில் சிபாலை வைப்பாங்க. வில்சனா வந்து கோஆர்டினேஷன் தான் அனுப்புவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், அவளுக்கு எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவங்கள நம்ப மாட்டாங்க. இங்கே திமுக அரசில் அவங்க வடநாட்டிலேருந்து பானிபூரிக்காரனை தான் நம்பணும்னு அவங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் பானிபூரிக்காரன் வேணும். அதை நம்பி அவங்களுக்கு வந்து, ஏன்னா 2வது அவனுக்கு ஒரு 25 லட்சம் 50 லட்சம் கொடுக்கும்போது, அது கொடுக்கும்போது கணக்கில் 50 லட்சம் கொடுத்துட்டு 60 லட்சம்னு எழுதலாமில்ல, அது ஒரு சௌரியம் இருக்குல்ல. இங்கே உள்ளூரில் ஆள்கிட்ட எதாவது கொடுத்தோம்னா எங்கேயாவது போய் உளறிகள் எழுதி தொலைப்பாங்க. அதனால் வந்து இது இந்த அன்சுல் மிஸ்ரா விஷயமும் உச்சநீதிமன்றத்தில் போய் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி அது ரத்து ஆகிடும், அன்சுல் மிஸ்ராவோ இல்லை மற்றவர்கள் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கலன்னா அங்கே எங்கள் நீதியை வைத்து நாங்கள் சரி பண்ணிக்கொள்வோம். அடுத்த கேள்வி வேடச்சந்தூர்லேருந்து வளையாபதி கேட்கிறார். அதாவது அந்நியன் பட அம்பி ரெமோ போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்றாரு முதல்வர் சொல்வதாக இந்த கேள்வியை கேட்டார். ஒரு இடத்துல பேசினார், வீடியோவில் பார்த்தேன். ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் இரட்டை கொள்கை, டபுள், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பேசுகிறாரு, நீட் தேர்வுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்டர் ஞாபகம் இல்லை, அது வந்து சொல்கிறாரு. பரவாயில்ல, முதல்வர் வந்து சுவாரஸ்யமாக அந்நியன் படத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் அந்நியன் நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்குறாரு அவர். இல்லை, அதுவும் இல்லாமல் விக்ரம் படம். ஆமாம், விக்ரம் வந்து ஒரு வகையில் நடிகர் விக்ரம், நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை, ஒரு வகையில் அந்த கேவின் கே ரங்கநாதனுக்கு சம்மந்தி அவர் நடிகர் விக்ரம். அதாவது முதல்வர் கலைஞர் குடும்பத்துக்கு விக்ரம் வந்து சம்மந்தி. இருந்தாலும் சம்மந்தின்னா அவர் படத்தை வந்து கோட் பண்ணுறதில்ல, அவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் தானே முதல்வருமே. முதல்வர் மகன், சினிமா துறையே முதல்வர் குடும்பத்தை ஒட்டி தானே இருக்குது. அதனால் வந்து அது சொல்லியிருக்காரு. பட்டு இப்போ இவங்களை பற்றி இவர் சொல்லிட்டாரு. முதல்வரையும் முதல்வர் மானியம் பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தமபுத்திரனில் வந்து விக்ரமன்னு ஒரு சிவாஜி வருவார், விக்ரமன்னு ஒரு கெட்ட சிவாஜி வருவார், அப்புறம் ஒரு நல்ல சிவாஜி வருவார், பார்த்திபன். இந்த விக்ரமன்கிறவர் வந்து நாகநாதன் ஒரு மாமா இருப்பார். மாமா அப்படின்னோன்னா இவனை முடிந்தவரை பெண்கள், அதாவது காமம், மது, இதிலேயே இவனை வளர்த்துவாருங்கள். இவன் அரசாட்சி பக்கமே வரக்கூடாது அந்த விக்ரமன். அவனை அங்கேயே வைங்க, அவனுக்கு பொண்ணுங்களாக சுற்றி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பாட்டு வரும், 1 ஹெலன் வந்து டான்ஸ் ஆடின அந்த பாட்டு. சிவாஜி அப்படியே தண்ணி அடிச்சு அப்படியே அப்புறமா அப்படியே உண்மையிலேயே தண்ணி அடிச்ச மாதிரி ஆடுவார், ஒரு கண்ணில் அந்த மயக்கத்தை காமிச்சு. அந்த விக்ரமன் மாதிரியும் இங்கே மாமா நிறைய பேர் இருக்காங்க. நாகநாதன் அந்த பேரில் யாராவது இருப்பாங்க, அது தெரியல நமக்கு. அது இல்லாமல் நாகநாதன்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆலோசனை சொல்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்க பேச்சு, ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து தமிழ்நாடு அரசில் வந்து காப்பாற்றுவாங்க, மக்களுக்காகவே தோன்றிய தலைவர், நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் பாவம் மக்களுடைய வற்புறுத்தல்னால அரசியலுக்கு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த உத்தமபுத்திரன் விக்ரம் மாதிரி தான் இருக்காங்க. இப்போ விக்ரமன் ஒன்று அதான் சினிமா, பார்ட்டி, தண்ணி, போதைப் பொருள், அதுக்கப்புறம் அதான் காமம், இப்படி தான் இருக்காங்க.
ஸோ நீங்கள் அவரை பார்த்து அந்நியன்னு சொல்கிறீங்க, அவங்க உங்களை பார்த்து வந்து உத்தமபுத்திரன் விக்ரமன்னு சொல்கிறாங்க. மொத்தம் ஜனங்க வந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. அடுத்த கேள்வி சைதாப்பேட்டையிலிருந்து சாதிக் அலி கேட்டிருக்காரு சார். மதுரையில் ஒரு காவலர் எரித்து கொல்லப்பட்டார். இப்போது காளையர் கோவில் ஒரு காவலர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறைக்கே இதுதான் கதியா? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. காவல்துறையில் இருக்கிறவங்க பேரில் பயம் போயிடுச்சு. திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் ரவுடிகள் வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து ஏதோ 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றா மாதிரி அவங்க வந்து திமுக வந்ததுக்கப்புறம் ஒரு சுதந்திரம் பெற்றா மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் போலீஸ்காரனை பார்த்து பயம் இருந்துச்சு. போலீஸ்காரங்களும் சில பேர் அதில் தப்பு பண்ணுறாங்க, எல்லாரும் இல்லை, சில பேர் பண்ணுறாங்க. அது ஒரு காரணம். இந்த ரவுடிகளுக்கு தெம்பு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு பின்னால் வந்து அரசியல்வாதிகள் காப்பாற்றுறாங்க. அந்த வகையில் வரும்பொழுது ஒரு மதுரையில் ஒரு காவலர் எரிந்த நிலையில் காணப்பட்டார். அப்புறம் கேட்டால் அது வேறு ஏதோ விஷயம்னு சொல்லி டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காளையார் கோயிலில் ஒருத்தர் அடித்து கொண்டுருக்காங்க. இப்போ கனிமொழி கலந்து கொண்ட புதுக்கோட்டையிலேயே இங்கே ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கார பொம்பளைக்கு பின்னால் கிள்ளிட்டு போயிட்டான் திமுககாரன். நீங்கள் வந்து இவர்களுடைய ரசனை, இவர்களுடைய அந்த எண்ணம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே என்னதான் நீங்கள் குளிப்பாட்டி நடுவீட்டில் கொண்டு வச்சா கூட ரைட்டு கஷ்டம்தான். அடுத்த கேள்வி மேட்டூர்ல இருந்து மேகநாதன். நாகநாதன் இப்போ மேகநாதன் கேள்வி கேட்கிறாரு. மே 21 ராஜீவ் நினைவு நாள் என்று வயநாட்டில் ராஜுவுக்கு பதிலாக ராகுல் காந்தியின் படத்திற்கு பொட்டு வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார்களே காங்கிரஸ் தொண்டர்கள். ராஜீவ் காந்திக்கு ராகுல் காந்திக்கு வித்தியாசம் தெரியலையா? அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி. ரைட்டு. அரசனுக்கு எவ்வளவு புத்தி இருக்கோ அவ்வளோதான் அந்த வகையராவுக்கும் இருக்கும். என்ன, ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாருன்னா அவருக்காக வயநாட்டில் இத்தனைக்கு யார் எம்பி? இப்போ பிரியங்கா, முன்னால ராகுல் காந்தி எம்பி. அப்போ ராகுல் காந்தியை தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை, எல்லாருக்குமே இந்தியாவில் தெரியும். ராகுல் காந்தியை ஃபோட்டோ வச்சு பொட்டு வச்சு பூமாலையெல்லாம் போட்டிருக்காங்க. ராஜீவ் காந்தி ஃபோட்டோவே இல்லைங்க. இங்கே கூட தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஃபோட்டோ போடும்போது ஒரு மந்திரியே வந்து ஸ்டாலின் ஃபோட்டோக்கும் பொட்டு வச்சு பூ வச்சாரு. ஒரு மந்திரி நிர்வாகி. என்டி கூட்டணிப்புலாம் இப்படி தான் இருக்கும் போலே எல்லாம் வந்து இவளுக்கு. அங்கே வந்து ராஜீவ் ஃபோட்டோவே இல்லை, வெறும் ராகுல் ஃபோட்டோவை மட்டும் வச்சு அவர் இருக்காருன்னே அது புரிஞ்சிக்காம ராகுல் ஃபோட்டோன்னே தெரியாமல் நீங்கள் இவையில நம்பி வந்து காங்கிரஸ் மறுபடியும் எப்படி மத்தியில் ஆட்சிக்கு வர முடியும்? இதில் சரி இவர் தான் இப்படி தான் இருக்காருன்னா அன்றைக்கி வேற ஒரு வீடியோ பார்த்தேன், ராகுல்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது. கார்கேவும் அவரும் காந்தி சமாதிக்கு போகிறாங்க, ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள் அன்றைக்கின்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தியுடைய இதுக்கு இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர், அங்கே டெல்லியில் வரும்போது காந்தி சமாதிக்கு போகிறது, நேரு சமாதிக்கு போகிறதுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டின்னு வைங்க. அங்கே போகும்போது சில பேர் என்ன பண்ணுவான், கோயிலில் வந்து குளத்தில் பார்த்தானா ஒரு காயின் எடுத்து போடுவான், போட்டால் புண்ணியம்னு. அது மாதிரி இந்த சமாதிக்கு போகும்போது ஏதோ அஞ்சலி செலுத்துறதா நினச்சி காயின் எடுத்து போடுவான். இது ஏதோ ஒரு பழக்கம், மூடப்பழக்கமாக ஏதோ ஒரு பழக்கம். தயிரோட வைக்கலாம், முரசொலி பேப்பர் வைக்கலாம், மூக்கு கண்ணாடி வைக்கலாம். விடிகாலையில் அவர் எந்திரிச்சு வந்து உட்காந்து படிச்சுட்டு தயிர் வடை சாப்பிட்டு போகிறார்ல கலைஞர். அது வந்து பகுத்தறிவுன்னு வரும்போது இது பகுத்தறிவு நம்ம சொல்லவா முடியும்? அதுவும் எங்கேயோ டெல்லியில் சரி காயினை தூக்கி போட்டு கார்கே முன்னால் போகிறாரு, ராகுல் காந்தி பின்னால் போகிறாரு. டப்புன்னு ஒரு காயின் எடுத்து யாருக்கும் தெரியாமல் பின்னால் பாக்கெட்டில் போட்டு போகிறாரு. வீடியோவில் வருது, பார்த்தீங்களா? ஸோ அந்த காயின் என்னையா அவன் எவனோ போன காயின் எவ்வளோ மேக்ஸிமம் போட்டால் 10 ரூபா காயின், 20 ரூபா காயின், அதுக்கு மேலே காயின் இல்லை. 10 ரூபாயா 20 ரூபாயா இருக்கும், இல்லை 5 ரூபாயா இருக்கலாம், 1 ரூபாயா இருக்கலாம். அவர் வந்து ஈவன் வந்து இது காந்தி ஏதோ தனக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக நினைக்கிறது கூட எவனோ போட்டுட்டு போன காசை போய் எடுத்து, அதுவும் அப்படியே எடுத்து வந்து கண்ணில் ஒத்திக்கிட்டு பாக்கெட்டில் இப்படி போட்டிருந்தாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். டக்குன்னு அப்படி கார்கே கூட பார்க்காம அப்படி எடுத்து இப்படி பின்னால் பாக்கெட்டில் போட்டு போகிறாரு. அந்த வீடியோவில் எப்படி இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க நாடு முழுக்க? ராஜீவ் காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் வித்தியாசம் தெரியல. அடுத்த கேள்வி திருப்பூர்லேருந்து ராஜேஷ்குமார் கேட்கிறார். அதாவது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யும் போது அமலாக்கத்துறை எதற்காக விசாரணை செய்ய வேண்டும்? கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இடி செயல்படுகிறது என்கிறதே உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கேட்கிறார். அதான் சொல்லிட்டேனே, அதானி இது அதானி அது சொல்லாமல் என்ன பண்ணுவார்? கூட்டாட்சி, அதாவதுங்க இடி வந்து ஏன் வந்து அப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி வருது. மாநிலத்துலலாம் உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, அப்புறம் உச்ச நீதிமன்றம் இருக்குது, கலைச்சி இல்லாமல் மாநிலத்துலலாம் அந்தந்த மாநிலத்தில் என்ன உண்டோ விசாரிக்கிறாங்க. ஐயா, மாநிலத்தில் உள்ள விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்தந்த ஆட்சியில் நடக்கிற ஊழலை வந்து அவன் எப்படி விசாரிப்பான்?
எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் விசாரிப்பான். அந்தந்த ஆட்சியில் இருக்கும்போது விசாரிக்கிறதுக்கு அந்த போஸ்டிங் போடுறதே ஒரு அமைச்சர் தான் போடுறாரு. முதலமைச்சரோ அமைச்சரோ போடுறாங்க, இல்லை அதிகாரி. அவங்களுக்கு எதிராக அவர்களுடைய சொல்லுக்கு எதிராக வந்து ஒரு அமைச்சர் பேர்லேயோ ஒரு அதிகாரி பேர்லேயோ ஆக்ஷன் எடுத்துருவானா? காசே அங்கிட்டு தான் போகுது. அவன் என்ன அப்படியே நேர்மையாக வந்து விசாரித்து காசெல்லாம் அங்கே தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட போகிறானா? அப்போது இதை தாண்டி ஒரு சிபிஐ இருக்கணும், இல்லை ஒரு இடி இருக்கணும், இது இருக்கணும். நீங்கள் வந்து அப்படின்னா வந்து டெல்லின்ற தலைநகரே வேணாமே, டெல்லி தனி மாநிலமாக ஆட்சி இருக்குது, இத்தனை மாநிலம் இருக்குல்ல, தலைநகரமே வேணாமே, ஏன் இந்தியாவே வேண்டாமே, மாநிலமாகவே பிரிஞ்சு இல்லாமல் இது நீங்கள் நானும் சொன்னால் நம்மளை வந்து முட்டாப்பையன்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நம்ம அந்த மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து தப்பாலாம் சொல்லிடக்கூடாது. அவரெல்லாம் அறிவுஜீவிகள். ஆமாம், அறிவுஜீவிகள். ஆனால் அவுட் ஹவுஸில் கொண்டு வந்து அவங்க வந்து மூட்டை மூட்டையாக பணம் வைப்பாங்க, அறிவுஜீவிகள். அது அவங்கள கேட்கவும் முடியாது. அதனால தான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி உச்சநீதிமன்றம் ஏன் கவலை பண்ணும்? ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் கவலை பண்ணும், சட்டமன்றங்கள் கவலை பண்ணும். இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒருத்தர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள்னு இடியை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்குதுனால் சரி, நம்ம அதுக்கு மேலே போக முடியாது, அந்த அளவோடு நிறுத்திப்போம். நம்ம கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த காதோடு மக்கள் அவளோட எதிர்பார்க்கிறது. காதோடு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லி முடிச்சுருவோம். இப்போ வந்து ஏதோ எங்கேயோ விமானத்தில் போகும்போது ட்ரோன் வந்து தாக்குதல்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து மத்திய அரசு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு அம்மா, ஆமாம், மகாராஷ்டிராலேருந்து ஒரு அம்மா, சரி, அதை சொல்லிடுவோம், அது சுப்ரியா சுலே, அவங்க சசி தரூர், காங்கிரஸு. ஆனால் ஓரளவுக்கு இப்போ சமீப காலமாக வந்து மோடி அரசை பாராட்டி பேசி வருபவர். இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மோடி அரசோடு புரிதலாக எதிர்க்கட்சிகள், ஆனால் மோடி அரசோடு ஒரு அண்டர் கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சியில் ஒரு குரூப் லீடர். ஒரு கட்சி இருக்குது, இவங்க தான் மெயின், எதிர் குரூப் ஒன்று இருக்குது. இது எல்லா கட்சியிலையும் வழக்கமாக இருக்கிறது தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சுப்ரியா சூலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சரத்பவாருடைய பொண்ணு, சரத்பவாரோட மருமகன், அதாவது அவர் அண்ணன் பையனா தம்பி பையனா, அவர் வந்து அஜித் பவார் வந்து இந்த பக்கம் பாதியில் பிரிச்சுட்டு வந்துட்டு ஆட்சியில் கலந்துக்கிட்டு இருக்காரு, மகாராஷ்டிரா பாஜக ஏக்நாத் ஷிண்டேவோடலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு அம்மா தான் இருப்பாங்க, அந்த அம்மாவை சுற்றி சில சீனியர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. தமிழ்நாட்டிலும் ஏக்நாத் ஷிண்டேகள்னு. அந்த சுப்ரியா சூலே சமீபத்தில் சரத்பவார் வந்து அநேகமாக வந்து நான் வந்து இந்த பக்கம், அதாவது இண்டி கூட்டணியை தாண்டி பாஜக பக்கம் அஜித் பவாரோட கட்சியை ஒன்றாக்கிட்டாங்கன்னா, 2 பவார் குரூப்பும் ஒன்றாக்கிடுச்சுன்னா ஆட்சியில் வந்துடுவாங்க. அப்போ சரத்பவாருக்கு அதனால் என்ன லாபம்னு, இந்த வயசுக்கு மேலே அவர் முதலமைச்சர், எந்த காலத்துலேயும் முதலமைச்சராக இருந்தவர், எனக்கு வந்து ஜனாதிபதி முர்முவுக்கு அப்புறம் என்னை வந்து அடுத்தது ஜனாதிபதி ஆக்கிடுங்க, ஒரு பெரிய பதவி, ஒரு கௌரவமான முதல் குடிமகன் அப்படின்னு கேட்குறாராம். அந்த வகையில் வந்து இப்போ 2 சரத்பவார் குரூப்பும் அஜித் பவார் குரூப்பும் சரத்பவார் குரூப்பும் ஒன்றாயிட போகுது. இந்த சூழ்நிலையில் தான் சுப்ரியா சூலே. சசி தரூர் ஏற்கனவே மோடிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனந்த் சர்மாவும் காங்கிரஸில் இருந்தாலும் மோடி அரசுக்கு ஆதரவாக பேசுகிறார். ஓகே, இவங்க எல்லாரையும் வந்து ஆக மோடி அரசுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கிற சில பேரை பிக்கப் பண்ணி போயிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் அதே மாதிரி போயிருக்காங்க. உங்களுக்கு புரியும் இதில் என்னன்னால், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து இப்போ வந்து ஒரு முக்கிய புள்ளி வந்து டெல்லி போய் உரிமை குரல் எழுப்பிட்டு வந்தார் இல்லையா? ஆமாம், டெல்லியில் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாங்க. அப்புறம் இங்கே வந்து ஓடி வந்து இங்கேயும் வந்து வரவேற்றாங்க. அதெல்லாம் பேசணும் நம்ம. அவர் தான் வந்து என்ன பண்ணாராம், இந்த அம்மாவை அனுப்பிச்சு, அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, நீங்கள் சாப்பிடும்போது அந்த அம்மாவை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. சாப்பிடும்போது தொட்டுக்க வந்து என்ன வேணுமோ அந்த அம்மா அப்படின்னு சொல்லி யாருமே சாப்பாடுன்னு ஒன்று அந்த அம்மாவை மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்துட்டாங்க. அது நியாயம் இல்லை, இருந்தாலும் அது பேர் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவை போய் பார்க்க சொல்லி பெண்மணி ஒரு அவங்களுக்குள்ள
ஒரு நட்பு, கட்சி தாண்டிய ஒரு நட்பு. அவங்கள்ட்ட போய் பார்த்து தான் பிரதமரோடு 10 நிமிஷம் தனியாக பேசுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட். ஏன்னு கேட்டால் மொத்தமாக பார்க்கும்போது எல்லோரும் முதல்வரோட கும்பலாக நின்று பார்த்து கையை தூக்கி அது வழக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறது அது பொதுவான ஃபார்மாலிட்டி. தனியாக 10 நிமிஷம் பேசணும். உரிமை குரல் வந்து அது என்ன உரிமை குரல் உள்ளுக்குள்ளே போய் பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா காப்பாற்றுங்கிறது தான் வந்து உள்ளே போய் பேசியிருப்பாங்கன்றது உலகத்துக்கே தெரியுது, எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. பட் இதுக்கு முதல்ல போய் அப்பாயின்மெண்ட் கேட்டால் இல்லைன்னா அமித்ஷா மூலமாக போனோம், அந்த ஆளுகிட்ட சரியாக வராது. மோட்டா பாய் கொஞ்சம் மோட்டாவான, ஆமாம் தடாலடி. அதனால் வந்து அம்மா டு அம்மா அது வந்து பேசி அந்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து டெல்லியிலேருந்து விமானம் ஏறினாங்க எங்கேயோ வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு. ஆனால் என்னென்னால் இவங்களை இதுக்கு யூஸ் பண்ணுறாங்களே தவிர டெல்லி வந்து இதை ரசிக்குதான். கடைசியில் இவங்கள தான் அனுப்பிச்சிங்களா? நம்மால் நமக்கு இணக்கமானவங்க என்ன வேணுமா? இல்லை எல்லாரையும் நீங்கள் எந்த சீனியர் பேரில் வேணாலும் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. அவருக்கு 85 வயசோ 86 வயசோ 80 வயசோ 75 வயசோ யார் பேரில் வேணாலும் ஆக்ஷன் எடுங்க. 2 பேரை விட்டுடுங்க, முக்கியமாக ஒருத்தர் விட்டுருங்க இல்லையா? கூட ஒரே பையன், அவரை போய் நம்ம வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. பாக்கி பேரை யாரை வேணால் நீங்கள் பூஜாண்டி பிடிச்சிட்டு போங்க. நாங்கள் அப்படி வழக்கமாக ஒரு குரல் சும்மான்னு ஒரு குரல் விட்டுருவோம். ஒரே பையன், குடும்பத்துக்கு விளக்கேற்றுற பையன், ஒரு பார்ட்டியாக போய் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கார். அவர் 40 விளக்கு 45 விளக்குன்னு ஏற்றிக்கிட்டு இருக்கார். அவரை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இதை டெல்லி மேலிடம் ரசிக்கிறது தான். ஓஹோ உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்களான்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, காப்பாற்ற சொல்லியிருப்பாங்களா இல்லை வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்குது. இல்லைங்க அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க, கொஞ்சம் அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லலாம். காப்பாற்றணும்னு சொல்லி என்னை போய் கேட்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு டெல்லியில் வந்து ஒரு ஒரு 2 விதமாகவும் தகவல் உலாவுது. இதுதான் இந்த வார காதோடு. அப்படி வச்சுங்க நீங்கள். ஓகே சார், காதோடு அருமையாக இருந்தது, நேயர்களுடைய கேள்விகளும் அருமையாக இருந்தது. அடுத்து வெள்ளிக்கிழமை நம்ம நேயர்களுடைய கேள்விகளோடு சந்திப்போம் சார். மிக்க நன்றி, வணக்கம்.